வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ விஜய் சேதுபதி ஒரு ஹிந்தி படம் நடிச்சிருக்காரு. ஹிந்தி படம் தமிழில் வந்திருக்கு. ஏதோ ஒரு கேத்ரினா கைஃபோட உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் சினிமாவை பற்றி கேட்கலாம். சார் தொடர்ந்து ஹிந்தியில் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் சினிமா தொடர்பான கேள்விகள். என்ன சார் திடீர்னு ஹிந்தி சினிமாவுக்கு போயிட்டீங்க இப்படிலாம் கூட கேள்வி கேட்கலாம். அதை விட்டுட்டு சார் தமிழ்நாட்டில் ஏன் சார் ஹிந்தி கற்றுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு சார் ஹிந்தி ஏன் சார் எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? விஜய் சேதுபதி இதுக்கு பதிலே சொல்ல, அழகா பொட்டில் அடிஞ்சாப்புல அவர் பேசியிருக்காரு. நம்ம இன்னைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி சார் எதுக்கு இந்த கேள்வி, எதுக்கு இந்த கேள்வி? இப்போ சினிமா இதுல எதுக்கு ஹிந்தி சினிமாவில் நடிக்கிறேன் நான். ஹிந்தி சினிமாவில் நடிக்கிறதுக்கும் ஹிந்தி படிக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்படி பார்த்தா வட இந்திய நடிகைகள் தமிழ்நாட்டில் நடிக்கிறாங்க. அவங்க அப்போ வட இந்தியாவில் உள்ளவங்களாம் தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுக்கோங்கன்னு யாராவது சொல்கிறோமா? மலையாளம் படிச்சுக்கோங்கன்னு நம்ம யாராவது சொல்கிறோமா? இவர் ஹிந்தியில் வாய்ப்பு கிடைக்கிது போகிறாரு. தனுஷ் கூட நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. இப்போ வாய்ப்பு கிடைச்சா எல்லா நடிகர்களும் நடிக்க போகிறாங்க. இதுக்கும் ஹிந்தி எதுக்கு கற்றுக்கணும்? சரி, இவர் நடிக்க போகிறாருனாக்கா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் ஸ்கூலில் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்? அவர் அழகாக சொல்லியிருக்காரு, இந்த கேள்வியே தேவையில்லாத கேள்வி. ஆமீர் கான் வந்தப்போ நீ தானே இந்த கேள்வி கேட்ட அப்படிங்கிறார். அதாவது ஒரு பத்திரிகையாளருங்கிற பேரில் இவங்க எந்த அளவுக்கு விஷமத்தை கற்கிறாங்க பாருங்க. ஏங்க நம்ம மண் தமிழ்நாடுங்க, தமிழ்நாட்டுக்காரன் எதுக்குங்க ஹிந்தி படிக்கணும்? நான் கேட்குறேன், இதே மாதிரி மலையாளம் படின்னு நீ கேட்பியா? இதே மாதிரி தெலுங்கு படின்னு கேட்பியா? அது ஏன் அந்த ஒரு மொழியை மட்டும் படின்னு சொல்கிற? தெலுங்கு இந்திய மொழி இல்லையா? மலையாளம் இந்திய மொழி இல்லையா? ஏன் தமிழ் இந்திய மொழி இல்லையா? நீ ஏன் பீகாரில் போய் தமிழ் படின்னு கேட்க மாட்டேங்கிற? உத்தரப்பிரதேசத்தில் தெலுங்கு படின்னு கேட்க மாட்டேங்கிற? அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு அடிமை புத்தி? நம்ம தமிழ் மொழி இவர்களுக்கு ரெண்டாம் தர மொழி, ஹிந்தி தான் இந்தியாவினுடைய அபிஷியல். எவ்வளோ ஒரு அடிமை புத்தி உன் மனசில் இருந்தால் இப்படி ஒரு மனநோயாளி மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அழகாக கேட்டார், இந்த கேள்வியே தேவையில்லைன்ட்டார். அதுக்கு பதில் சொல்ல கூட அவர் முடியல. படிக்கணுமா வேண்டாமா? என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன போதும் உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி பிரஸுக்கு எதுக்கு இந்த கேள்வி? முதல்ல இல்லை சார், ஹிந்தி படிக்க இன்னும் ஹிந்தி படிக்க பிரச்சனை. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு உருது பிரச்சார சபை இருக்கா, சௌராஷ்டிரா பிரச்சார சபை இருக்கா, காஷ்மீரி பிரச்சார சபா இருக்கா, தெலுங்கு பிரச்சார சபா, மலையாள பிரச்சார சபாலாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. போய் படிங்க, உங்களை யார் வேணான்னா. ஹிந்தி படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹிந்தி மட்டும் இல்லை, ரஷ்யன் மொழி, சீன மொழி எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் இந்தியை இங்கே திணிக்க விரும்புறது ஹிந்தி தான் நம்மளோட உயர்ந்த மொழி, ஹிந்தி தெரியாதவன் இந்தியாவிலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான பிம்பத்தை ஏன் நீங்கள் திணிக்க விரும்புறீங்க? மூளை ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார், திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். அதாவது தமிழ்நாட்டு நடிகர்கள் ஹிந்தியில் நடிக்கிறாங்களாம், அப்போ நீங்கள் ஹிந்தி படிங்கன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது விஜய் சேதுபதி இதுக்கு எங்கள் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் ஒரு பதில் கொடுத்தாரு, தெரியுமான்னு கேட்டார். யாருமே அது சொல்லவும் இல்லை, இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டு இருமொழி கொள்கையில் தமிழும் தெரிஞ்சு இங்கிலீஷும் தெரிஞ்சு உலகம் முழுக்க இன்னைக்கு பறைசாட்டிட்டு இருக்கான் தமிழை. அவன் எங்கே போனாலும் உலக மொழி ஆங்கிலம் தெரியும், தன் தாய்மொழி தமிழ் தெரியும். ஆனால் இந்தி பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியறதில்ல. English to speak to the rest of the world and Hindi to speak to those people who cannot learn English. Right? Why should I need a three language formula? Basically one for them and three for me. ஸோ இவனுக்கு இங்கிலீஷ் படிக்க பிரச்சனைங்கிறதுனால நம்மளை இங்கிலீஷ் படிக்கிறியோ இல்லையோ ஹிந்தி படிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவன் இந்தியா முழுக்க வணிகம் செய்வதற்கும் இந்தியா முழுக்க ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இங்கே மொழி பிரச்சனையாக இருக்குது. கேரளாக்காரனும் தமிழ்நாட்டுக்காரனும் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லும்போது எரிச்சலாக இருக்குது அவனுக்கு. ஹிந்தி கற்றுக்கோங்கடா. ஏன்னா இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதான். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாத காரணத்தினால இவர் இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டாராம், தமிழ் கற்றுக்க மாட்டாராம், மலையாளம் கற்றுக்க மாட்டாராம். அவருக்கு புரியணுமே நம்ம ஹிந்தி கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை இப்போ இருந்தே படிக்க வச்சு, வாப்பா யாரோ ஒரு வட இந்தியர் வருவார், நீ ஹிந்தி கற்றுக்கோன்னு சொல்லணுமா? பிடிஆர் அழகாக சொல்லியிருக்காரு, நாங்கள் எதுக்குப்பா கற்றுக்கணும்? நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் இருக்கோம். உனக்கு இங்கிலீஷ் தெரியல, உனக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறக்கா நாங்கள் ஹிந்தி கற்றுக்க முடியாது. உன்னுடைய மும்மொழி கொள்கையின் நோக்கமே ஹிந்தி கற்றுக்கிறது தான். அது எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவைன்னா எந்த மொழி வேணாலும் கற்றுட்டு போகிறோம். சோமாலியா நாட்டுக்கு போய் அப்படி ஒரு மொழி தேவை, அங்கே ஒரு 6 மாதம் இருக்கணும்னா அந்த மொழி கூட கற்றுட்டு போகிறோம். இது பெரிய விஷயமா? ஆனால் உன்னுடைய நோக்கம் தமிழன் ஹிந்தி கற்றுக்கணும், மலையாளி ஹிந்தி கற்றுக்கணும், அது மூலமாக இங்கிலீஷ் தெரியாத நீ சமாளிக்கணும், நீ பிழைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணாத அப்படின்னார். அது மட்டும் இல்லை, பிடிஆர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய பீகாரி போன்ற மாநிலங்கள் தங்களை ஹிந்திங்கிறீங்களே, உங்கள் தாய்மொழியான போஜ்புரி, மைத்ரி, இது மாதிரி உங்களுடைய தாய்மொழியை அழித்ததே ஹிந்தி தான். தமிழ் எந்த மொழியும் அழிக்கல. தமிழ் எல்லாத்துக்கும் ஆதிமொழி, தாய்மொழி. இன்னைக்கு இருக்கக்கூடிய துளு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துக்கும் தாய்மொழி. இது ஒரு மரபினம். திராவிடம் என்பது ஒரு மரபினம், தமிழ் என்பது தேசிய இனம், தெலுங்கு என்பது தேசிய இனம். நாங்கள் எந்த இந்தியையும் அழிக்கலை, எல்லா மொழியும் இங்கேருந்து தான் உருவாயிருக்கு.
இது உங்களுடைய சமஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்குன்னா எத்தனை பூர்வீக மொழிகளை அழித்திருக்கிறது. அந்த உணர்வு அவங்களுக்கு வரவிடாம அவர்களை எங்களுக்கு எதிராக திருப்பி விடுறீங்க. சவுத் இந்தியெல்லாம் ஹிந்தி பத்துக்க மாட்டான்ப்பா, சவுத் இந்தியெல்லாம் பிரிவினைவாதிப்பா, சவுத் இந்தியா தமிழ்னு பேசுவான்ப்பா. ஆனால் எந்த தமிழனும் எந்த மொழி பேசுவதையும் அடித்ததில்லை, எந்த மொழியையும் நாங்கள் வரலாற்று ரீதியாக அழித்தது இல்லை. யாராக இருந்தாலும் வாழ வச்சுருந்தா தமிழர்களுடைய பழக்கம். தமிழர் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவே அப்படி தானே இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் தாய்மொழியை அழித்த இந்தி செயற்கையாக உங்களை அழிக்கிறதுக்காக உருவாச்சு, உங்களை அழித்துருச்சு. இப்போ உங்கள் மொழியில் படம் இருக்கா? போஜ்பூரியில் எத்தனை திரைப்படங்கள் வருது, இந்தியில் எத்தனை திரைப்படம் வருது? எங்கெல்லாம் இந்திய ஆதிக்கம் செலுத்துதோ அங்கே சினிமா அவுட்டு. மராத்தி சினிமா, மராத்தி இலக்கியம்ங்கிறது அவ்வளோ அபாரமானது, அற்புதமான இலக்கியம். மராத்தி இலக்கியம் எங்கே போச்சு? மராத்தி இலக்கியம், மராத்திய சினிமாலாம் அங்கே ஹிந்தி ஹாட் பெல்ட்டால் இருக்குது. மராத்தியில் முழுக்க அமிதாப் பச்சன் ஹிந்தி படம் தானே ஓடுது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா இருக்கா? என்ன உயிரோட? தமிழ் இலக்கியம் உயிரோட இருக்கா? கேரளாவில் கேரளா சினிமா இன்றைக்கி வரையும் டாப்பில் இருக்கா? தெலுங்கு சினிமா இன்றைக்கி வரையும் சக்கப்போடு போடுதா? ஏன்? நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கல. எங்கள் மொழியில் படைப்பு இருக்கிறது, எங்கள் மொழியில் இலக்கியம் இருக்கிறது, எங்கள் மொழியில் சினிமா இருக்கிறது. ஐயோ போஜ்புரி மைத்ரி மக்களே, பீகார் வாசிகளே, உத்தரப்பிரதேச வாசிகளே, உங்களுடைய தாய்மொழியில் என்ன இருக்கிறது? எல்லாமே இந்தியில் இருக்குது. அதைத்தான் பிடிஆர் சொல்கிறாரு. எங்கள் மொழியை இந்தியை அழிக்க முடியல, உங்கள் மொழியை அழிச்சிட்டு உங்களை அடியாளாக வச்சு எங்களுக்கு எதிராக திருப்புறாங்க. இது புரியாமல் 150 வருஷமாக கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஏன் ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அது பெரியார் காலத்திலேருந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. 1938 முதல் இந்தி எதிர்ப்பு போரிலே பெரியார் அதை சொன்னாரே, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னாரே. ரெண்டாவது 1965 திமுக நடத்தின இதுவுமே இந்திய எதிர்ப்பு தான். அதில் ராஜாஜியே ஆதரவாக இருந்தார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏன் ராஜீவ்காந்தி பீரியடில் 1986 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ராஜீவ்காந்தி உருவபொம்மையில் எதிர்த்தாங்களே இந்த இந்தியை திணிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி, நவோதயா பள்ளிகள்னு. அப்போ இந்தியை நாங்கள் எத்தனை தடவை தான் எதிர்க்கிறது? எந்த ஆட்சி காலம் டெல்லியில் வந்தாலும் எதிர்க்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அரசு ரொம்ப விகரஸாக இப்படி நடிகர்களை மிரட்டுறது, புரியுதுங்களா? இப்போ விஜய் சேதுபதியாக ஆட்களுக்கு ஹிந்தியில் ஒரு மார்க்கெட் இருக்கிறப்போ அங்கிட்டு போய் அவன் ஹிந்திக்கு எதிரானவன், இந்தியை படிக்க வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு அவர் அதான் சொல்கிறார். நாங்கள் அவரை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. நீங்கள் ஹிந்தி படிங்க, சௌராஷ்டிரா படிங்க, குஜராத்தி படிங்க, என்ன வேணாலும் படிங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பணம் கட்டிங்கன்னா எங்கே வேணாலும் என்ன வேணாலும் படிச்சுட்டு போகலாம். இதை யாரும் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்காரன் பிரிவினைவாதி, இந்திக்கு எதிரானவன்னு சொல்லி 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 ஒரு அரசியலை செய்ய முயல்கிறீர்கள். அதுதான் விஜய் சேதுபதி பொட்டில் அறைந்தார் போல் பிடிஆர் இதுக்கு பதில் சொல்லிட்டாருன்ட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆமீர்கான் வந்தப்போ இதை கேட்குறீங்க. ஆமீர்கான் வந்தப்போ எதுக்கு இதை கேட்குறீங்க? அமீர்கான் ஹிந்திக்காரருங்க, அவர் ஹிந்தி பேசிட்டு போகிறாரு. அவர் எதுக்கு இப்போ அவரை போய் தமிழ் பேசுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அவசியம் இல்லை. அவர்கிட்ட இதே மாதிரி இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அரசியலை தமிழ்நாடு ஒரு இந்தி எதிர்ப்பு, இந்தி பிடிக்காது இவங்களுக்குன்னு பதிவு செய்ய நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியலை. 1965களில் தமிழ்நாடு இந்தி எதிர்த்ததுங்கிறது வரலாறு. இன்னைக்கு இந்தி பேசாத எல்லா மாநிலங்களும் இந்தி எதிர்ப்பு அரசியலில் வீரியமாக இருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு அரசியல் வீரியமாக இருக்குது. கர்நாடகாவில் இந்தி எதிர்ப்பு அரசியல் இருக்குது. சித்தராமையா போன ஆட்சி காலத்திலேயே, இந்த போன பிஜேபி காலத்துக்கு முந்தைய சித்தராமையா ஆட்சி காலத்திலேயே அவர் கர்நாடகா தனிக்கொடியிலிருந்து இந்தியை எதிர்த்து தார் வச்சு அழிச்சாங்க பாருங்க. 60களில் தமிழ்நாட்டில் தார் வைத்து இந்தியை அழித்தது போல் கர்நாடகாவில் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் சித்தராமையா காங்கிரஸ்காரங்களாம் அழிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் இப்படி சொல்ல சொல்ல இந்தி பேசாத மாநிலங்கள், இந்தி பேசாத மக்களுக்கு தங்களுடைய வரலாறு தெரிந்துவிடும். ஆகா, நம்ம மொழியை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தமிழை நமக்கு எதிரி கிடையாது, தெலுங்கை நமக்கு எதிரி கிடையாது, அவன் மொழியை பாதுகாக்கிறான மொழியை அடுத்தவனை அழிக்கலை. ஆனால் நீங்கள் அவங்களுடைய தாய்மொழியை அழித்து கொண்டிருக்கிறீர்கள். அழித்து விட்டு அவருடைய இலக்கியம், படைப்பு, சினிமா, எழுத்து, தனித்துவம் எல்லாவற்றையும் அந்த பூர்வீக மக்களுடைய மொழி, அந்த வட இந்திய மக்களுடைய மொழிக்காக, கலாச்சாரத்துக்காக நாங்கள் அழுகிறோம், அனுதாபப்படுறோம். இதையும் தமிழ்நாட்டை சேர்ந்த மொழியில் அறிஞர்கள் தான் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ போஜ்புரி அழிஞ்சிச்சே, ஐயோ ஜார்க்கண்ட், இப்படி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பூர்வீக மொழியிலையும் அழிச்சிட்டு இந்தி இந்தி இந்திங்கிறீங்களே. வெஸ்ட் பெங்கால் எப்பேற்பட்ட, வங்க மொழி எப்பேற்பட்ட, தாகூர் பிறந்த எப்பேற்பட்ட மொழி தெரியுமா? எப்பேற்பட்ட இலக்கியம் தெரியுமா? நம்ம தமிழுக்கு நிகரான ஒரு இலக்கிய செறிவு கொண்டது, இடதுசாரி வீரியம் கொண்டது. ஆனால் அப்பேற்பட்ட வங்காள மொழியில் இன்றைக்கி வங்காள சினிமாக்கள் எத்தனை இருக்குது சொல்லுங்கள்? தமிழ்நாடு மாதிரி அதுவும் பெங்கால சினிமாக்கள் வந்திருக்கணும்ல. ஹிந்தி சினிமாவை தானே திணிச்சிட்டீங்க நீங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வேலை நடக்கலை. இப்போ புரியுதுங்களா ஏன் இந்தியை எதிர்க்கிறோன்னு? வெறுமனே பாடத்திட்டத்தில் மட்டுமல்ல, வெறுமனே அலுவல் மொழியாக மட்டுமல்ல, வெறுமனே ஆட்சி மொழியாக மட்டுமல்ல, நம்ம சினிமாவை இன்றைக்கி ரசிக்கிறோம்னா, ஒரு சினிமா, தமிழ் சினிமா, இந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வளர்ந்துருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு வருவாய் வருதுன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம மொழி வளர்ந்தாதான் நம்ம மாநிலத்துக்கு வருவாய் வரும், நம்ம நல்லா இருக்க முடியும். ஏன்னா நம்ம ரசிக்கிறது, கேட்குறது, பார்க்குறதே நம்ம மொழி இல்லை, இன்னொருத்த மொழினா உன் மொழி பேசுகிறவனுக்கு எங்கே மார்க்கெட் வரும் உலக அளவில்?
அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா, தமிழ் எழுத்து, தமிழ் இலக்கியம் இருக்குது. இந்திய அன்றைக்கி மும்மொழி கொள்கைங்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருந்தால் நாம் இன்றைக்கி பீகார் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி போஜ்புரியை இழந்து, மைத்திரியை இழந்து நம்ம சம்மந்தமே இல்லாமல் இருப்போம். தமிழனாகவும் இல்லாமல், ஹிந்தி பேசுகிறவனாகவும் இல்லாமல் ஒரு மோசமான நிலையில் இருப்போம். இன்றைக்கி தமிழன் தவிர்த்து ஆங்கிலம் தெரிஞ்சு இன்றைக்கி உலகளவில் மிகப்பெரிய சாதனையாளனாக வந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அது காரணம் வந்து இந்தி எதிர்ப்பு தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, இந்தி எதிர்ப்பு தாங்க. நீ திணிக்க இந்தி எதிர்ப்போம். நவாஸ் இந்த திவாஸ், அந்த திவாஸ், குரு உற்சவ்னு நீ என்ன பேரில் வச்சாலும் இங்கே தமிழை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். கட்சிகள் செய்யாது, நிதியமைச்சர் பிடிஆர் செய்ய மாட்டார். ஒவ்வொரு தமிழனும் நீ செய்வான், ஒவ்வொரு தஞ்சாவூர்காரனும் செய்வான், ஒவ்வொரு கன்னியாகுமரிக்காரனும் செய்வான். ஆகவே இந்த சும்மா அந்த விஜய் சேதுபதி மாதிரி நடிகர்கள்ட்ட இன்றைக்கி பேன் இண்டியா கான்செப்ட் வந்துருச்சு, இன்னுமா நீ ஹிந்தி படிக்காமல் இருக்குன்னு தூண்டி விட்டா இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நடிகர்கள் ஹிந்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுற மாட்டாங்களான்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஹிந்தி படித்தால் என்ன தவறு, விஜய் சேதுபதினு ஒரு தமிழில் கிடச்சிடாதான் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி சொன்னால் பேன் இண்டியா மார்க்கெட்டில் தமிழ்நாடு மார்க்கெட்டே நடிகர்களுக்கு போயிடும். ஆகவே இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இதை எதிர்த்தவன் தான் தமிழ்நாட்டில் எந்த துறையாக இருந்தாலும் மார்க்கெட்டோடு இருக்க முடியுங்கிற அறிவுடன் உணர்வுடன் விஜய் சேதுபதி இருந்ததுனால தான் நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆருடைய அந்த வீடியோ எப்படி எங்கள் தமிழ் மொழி இருக்குது, இந்தியை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவுபூர்வமான காணொலியை சுட்டி காட்டி அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்று தாங்க, இந்தி தெரியாது போடா. இது போன்ற அரசியல், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.